அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்த்தியான தீர்ப்புக்களும் சட்டங்களும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் 2 பெண்கள் ஒரு வழக்கை கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் ஓநாய் ஒன்று அவ்விருவரின் புதல்வர்களில் ஒருவனை கொண்டு சென்று விட்டது. அவர்களில் ஒருத்தி தன் தோழியிடம், உன் மகனைத்தான் ஓநாய் கொண்டு சென்று விட்டது என்று கூற, அதற்கு மற்றவள், உன் மகனைத்தான் ஓநாய் கொண்டு சென்று விட்டது என்றும் சொன்னாள். ஆகவே இவ்விருவரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தீர்ப்பு கேட்டு சென்றார்கள். அவர்களுடைய தீர்ப்பிற்கு பின்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறது. அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணிடத்திலே மிஞ்சி இருக்கக்கூடிய மகனை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தீர்ப்பை மேல்முறையீட்டாக எடுத்துக்கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னிடம் ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள், நான் உங்கள் இருவருக்கும் இடையே மீதமுள்ள ஒரு மகனை ஆளுக்கு பாதியாக பிளந்து பங்கிட்டு விடுகிறேன் என்று கூறினார்கள். உடனே இளையவள், அவ்வாறு செய்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும், இவன் அவளுடைய மகன்தான் என்று பதறிப்போய் கூறினாள். ஆகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தை இளையவளுக்கே உரியது என்று தீர்ப்பளித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6769 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிலே பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. தீர்ப்பு வழங்குகின்ற போது வழக்காளிகளாக வந்திருக்கின்றார்களே, அவர்களை பார்த்து அவர்களுடைய நிலைகளை புரிந்து கொண்டு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள். அந்த தீர்ப்பு பொருத்தமான தீர்ப்பாக ஆகிவிட்டது. சட்டங்கள் தெளிவாக துல்லியமாக சமநிலையுடன் இருக்கின்றன. இதில் ஏற்றத்தாழ்வு, பாரபட்சம் என்று எந்தவித குளறுபடிகளும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் பாச மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கை வெட்டப்படுவது நிச்சயம் என்றெல்லாம் பகிரங்கமாக சொன்னார்கள். அந்த அளவிற்கு தீர்ப்பிலே நீதத்தோடும் சட்டங்களை அமுல்படுத்துவதிலே தெளிவோடும் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்று கடந்த காலத்திலே வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப இந்த காலகட்டத்தில் வந்தாலும் அவர் என்னுடைய சட்டதிட்டங்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல், இறுதி காலத்தில் தோன்றுகின்ற அல்லாஹுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது சட்டதிட்டங்களைத்தான் பின்பற்றுவார்கள் என்றும் கூறி, சட்டதிட்டங்கள் என்பது வாழ்க்கையினுடைய தெளிவான வழிகாட்டுதல் என்பதோடு மாத்திரமல்லாமல், இறுதி முடிவு என்பது நேர்த்தியான சட்டத்தில்தான் உள்ளது என்பதையும், சட்டம் என்பது சமுதாயத்திற்கு பணிவிடைகள் செய்யும் ஒரு அரிய கருவியாகும், மக்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை அகற்றும் ஒரு மகத்தான சாதனம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு இனங்கள், கொள்கைகள் கொண்டவர்கள் சமுதாயங்கள் பாகுபாடின்றி ஒன்றிணைந்து வாழ்வதற்கும், கொடுமைகள் களையப்படுவதற்கும், உரிமைகள் பேணப்படுவதற்கும், நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்படுவதற்கும், பல் சமூக உறவுகள் ஒருமுகப்படுத்துவதற்கும் சட்டத்தின் துணை மிக மிக அவசியம் என்பதை இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மாத்திரமல்லாமல், சட்டங்களின் துணை கொண்டுதான் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஏனைய மனிதர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க முடியும் என்பதையும் இந்த உலகத்திற்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய தீர்ப்புக்களை படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய சட்டங்களை முழுமையாக பின்பற்றுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.